அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்து, மாயன் மயனை பொறுத்த வரைக்கும் ஒரு நலன் பொருட்டுதான் இறையருளாலும் குருவரலாலும் அமானுஷியம் மட்டுமல்ல, ஆன்மீகம் மட்டுமல்ல, சோழி பிரசனமும் சொல்லி வருகின்றேன். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு திருப்பு முனை, ஒரு அற்புதம். இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு அருமையான ஆண்டு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பலம் வேண்டும். பலம் என்றால் 3 பலம் அவசியம். தேக பலம், தெய்வ பலம், மனோபலம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 பலம். மற்ற 2 பலங்கள் குறைந்தாலும் இந்த ஒரு பலம் இருந்து விட்டாலே போதும், மற்ற 2 பலத்தையும் தந்துவிடும். அப்படிப்பட்ட பலம் தான் தெய்வ பலம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம், ஒரு அற்புதமான ஒரு சக்திங்க, ஒரு அருமையான சக்தி. அந்த சக்தி தெய்வம், அதாவது இணைப்பு என்று சொல்லுவார்கள், கூட்டு என்று சொல்லுவார்கள். ஒரு தனிப்பட்ட ஒரு தெய்வம் தன்னுடைய முழுமையான பலனை தருவதோடு இன்னொரு தெய்வத்தோடு இணைந்து ஐக்கிய மத்தியமம் என்று சொல்லுவார்கள். இணைந்து தருகின்ற பலம் அற்புதம் என்று சொல்லுவேன். பிறந்து விட்டோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் மேடு பள்ளம் நிறைந்தது மட்டுமல்ல, பெரும்பாலும் பள்ளத்திலேயே நாம் தவழ்ந்து போகின்றோம், கரைந்து போகின்றோம். நமக்குன்னு கனவு இருக்குங்க, லட்சியம் இருக்குங்க, ஆசை இருக்குங்க. ஒரு நல்ல கணவன் அமைய வேண்டும், ஒரு நல்ல மனைவி அமைய வேண்டும், நல்ல பிள்ளைகள் பெற வேண்டும், அதன் மூலம் பேரும் புகழும் அடைய வேண்டும், உயர்ந்த ஒரு நிலையை அடைய வேண்டும், நல்ல தொழில் அமைய வேண்டும், அந்த தொழில உயர்ந்த நிலையில் தனக்கு பிறகு தன் வம்சத்துக்கு தந்துவிட்டு செல்ல வேண்டும். எத்தனை கனவுகள் பாருங்கள் மனிதனுக்கு. காதல் திருமணமா இருக்கலாம், பெரியவங்க பார்த்து வைத்து திருமணம் இருக்கலாம், அந்த திருமண வாழ்வு நல்ல முறையில் அமைய வேண்டும். தொழில் தொடங்கிவிட்டோம், போராடுகின்றோமே, நல்லவன் யாரு கெட்டவன் யாரு என்று புரியப்படாமல் கலங்கி போகின்றோமே, நண்பனாக படைகின்றான் என்று எதிரியாக எதிர்த்து நிற்கின்றானே. அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏமாற்றம் கிடைந்த ஒரு நிலையை தன்னை சந்திக்கிடும். இந்த நிலை மாற வேண்டுமா? மாறும். 2026ல ஒரு அற்புதமான நிலை தான். ஒரு முறை ஒருவர் சந்தித்தார். அதாவது பாத்தீங்கன்னா காசியிலிருந்து வந்தார். என்னுடைய இளம் வயதில் என்னுடைய கல்லூரியில் படித்தவர். ஏதோ சூழ்நிலையின் காரணமாக இறைவனை நோக்கி நகர்ந்து விட்டார். சில ஆண்டுகள் அவர் காணாமலே போய்விட்டார். நான் காசி சென்ற போது அவரை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு, என் குரலை வைத்து அவர் அடையாளம் கண்டு கொண்டார். அற்புதம் ஆற தழுவி கொண்ட நட்புனா எங்களுடைய நட்பு அப்படிதாங்க. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நட்பினரை சந்தித்த பொழுது மணிக்கணக்கில் பேசினோம். அப்ப சொன்ன என்னவாக இருக்கின்றீங்களா, ஆன்மீகத்தில் ஏதோ என் வாழ்வு நடந்து கொண்டு கூறிய பொழுது என்னுடைய அனுபவத்தை சொல் என்று அவருடைய அனுபவத்தை கேட்ட பொழுது அவர் சொன்னார், காசிதான் என்னுடைய வாழ்வு, காசியிலே என் வாழ்வு கரைந்து விட்டது. ஒரு முறை இந்த முன்னேற்றத்தை நோக்கி நான் நகரவே முடியவில்லை, ஆன்மீக பாதையை நோக்கி முன்னேறவே முடியவில்லை, என்ன செய்வது என்று நான் கலங்கின்ற பொழுது எத்தனையோ பேர் காசிக்கு வருகின்றார்கள். காசிக்கு வந்தால் புண்ணியம் பெருகும் என்று சொல்கின்றார். காசி ஒரு முக்தி ஸ்தலம் என்றெல்லாம் நம்பிக்கையோடு வருகின்றார். இந்த கங்கையை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு மனசு அப்படியே துள்ளி குதிக்கும். அப்படிப்பட்ட கங்கை ஓரம் நின்று நான் மனமுருகி இறைவனை தியானிப்பேன் என்று அவர் கூறிய பொழுது அவர் சொன்னார், நீங்க ஒரு சென்னை எங்க இருக்கின்றீர்கள் என்று கேட்டால் நான் சென்னையில் இருக்கின்றேன் கூறினேன். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இடம் சென்றீர்களா என்று கூறினார். திகைத்து போனேன். அந்த இடம் வழியாக நான் சென்றிருக்கேன், அந்த ஆலயம் செல்லவில்லை என்று கூறிய பொழுது அவசியம் சென்று வாருங்கள். ஒரு மனிதன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு நிலையில பாதிக்கப்படும் பொழுது இந்த ஆலயம் சென்றீர்கள்னா ஒரு அற்புதமான வடிவத்தை காணலாம் என்றார். ஒரு அற்புதமான ஒரு வடிவங்க, அற்புதமான வடிவம். அதாவது பாத்தீங்கன்னா ஆதித்ய பிரபு என்று சொல்வார்கள். ஆதி என்றால் தொடக்கம், அதாவது ஒரு மனிதனுடைய அந்திமம். ஆதித்ய பிரபு என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த ஆதி தொடக்கம். அந்த அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ துயரங்களை சந்திக்கின்றார். அந்த ஆதியும் அந்தமும் என்று சொல்வார். அந்தம் என்றால் முடிவு, அந்த அந்தம் என்றால் இறுதி. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இவனை தொடங்கி இவன் முடித்து வைப்பார். அது யாருன்னு பார்த்தா மகா கணபதிங்க. அந்த மகா கணபதியும் அனுமன் நமக்கெல்லாம் தெரியும். அதாவது ராமாயணத்தை நகர்த்தியவனே இவன் தானே. அந்த வகையில் பார்க்கப்படும் சிவஸ்வரூபமும் இவன் தானே. அப்படிப்பட்ட அந்த மகா கணபதியும் ஆதியும் அந்தமும் ஆகிய அனுமனும் இணைந்த ஒரு அற்புத வடிவத்தை நீங்கள் அதை பார்க்கலாம் என்று கூறிய பொழுது நான் சொன்னேன், இதே வடிவத்தை சேலம் கந்தாசிரமத்தில் நான் பார்த்திருக்கின்றேன். என் குரு சுவாமியை சாந்தானந்த சுவாமிகள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 11-20 அடி உயரத்தை இதை அமைத்திருக்கின்றார். அந்த வினோத வடிவத்தை பார்த்து நான் விலகி சென்றேன். உடைய நின்று நான் கவனிக்கவில்லை என்று கூறிய போது தவற விட்டீர்கள். அடுத்த முறை செல்லும் போது நின்று வணங்கி பாருங்கள்.
அற்புதம் என்று சொல்லி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிறப்பிலிருந்து அந்திம காலம் வரை அவனுடைய வாழ்க்கையில இந்த பிரபு இந்த அற்புத வடிவம் செய்கின்றது. எந்த தடைகளாக இருந்தாலும், எந்த பிரச்சனைகளா இருந்தாலும், எந்த போராட்டமாக இருந்தாலும், எந்த இழப்புகளா இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மண்ணோ பெண்ணோ பொண்ணோ 3 இழப்புகளை அவன் சந்திக்கப்படும் போது அவன் சென்று நிற்கின்ற இடம்தான் இந்த ஐக்கிய மத்தியமம் என்று சொல்லக்கூடிய ஆதி அந்தம் என்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வம். ஒரு அருமையான ஒரு வாய்ப்புங்க இந்த மார்கழி மாதத்தை வரக்கூடிய ஒரு அமாவாசை. இந்த அமாவாசையை பொறுத்த வரைக்கும் இந்த மூல நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. மூலத்தில் பிறந்தவன் தான் இந்த அனுமன் ஜெயந்தி. இந்த அனுமன் ஜெயந்தி காலத்துல இவனை வழிபடுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். குறுகிய காலமாக இருந்தாலும் கூட கவலைப்படாதீர்கள். இந்த காலத்தில் சென்று வழிபட்டாலும் கூட இந்த நேரத்தை தவறிவிட்டால் இருமுறை முறை போங்க. மத்திய கைலாஷ் என்று சொல்வார்கள். சென்னையில பாத்தீங்கன்னா அடையார் பக்கத்துல இந்த ஆலயம் இருக்கும். நெருக்கடியான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் இந்த ஆதித்ய பிரபு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதம். அவருடைய வடிவம் இங்க, அதாவது ஆதி அந்தம் இல்லாத அருட்பெரும் ஜோதின்னு சொல்லுவாங்க. மனிதனுடைய வாழ்க்கையில இந்த ஆதி மகா கணபதியும் அந்தம் என்று சொல்லக்கூடிய அனுமனும் இறுதி. இவனிடம் தொடங்கி இவனிடம் முடிப்பது. இவனிடம் நம்பிக்கையோடு நாம் நெருங்குவோமானால் இந்த மகா கணபதி, அதாவது விக்ன கணபதி என்று சொல்வார்கள், விடை தீர்க்க கணபதி என்று சொல்வார்கள். ஒரு முறை சென்று தரிசித்து பாருங்கள். அதுக்கு சரியான நேரம். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த 2 ராசிக்காரர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆதித்ய பிரபுவை வழிபடலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரம் யாருக்கு உரியது என்று பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு உரியது. அடுத்தது பாத்தீங்கன்னா மேஷ ராசி, அடுத்தது பாத்தீங்கன்னா விருச்சிகம். இந்த 3 ராசிக்காரர்கள் தனுசு, விருச்சிகம், மேஷம், இந்த 3 ராசிக்காரர்களும் சென்று நின்று வணங்க வேண்டிய ஒரு தெய்வம். தயவு செய்து இந்த காலகட்டம், அதாவது வருகிற 19ஆம் தேதி அமாவாசை. அந்த அமாவாசையை பொறுத்த வரைக்கும் அடுத்த நாளும் இருக்கின்றது. முடிந்தால் சென்று நின்று வழிபடுவார்கள். அற்புதமான ஒரு வடிவம். நான் காசியிலிருந்து திரும்பி வந்தவுடனே ஒரு முறை இந்த ஆலயம் சென்று நின்று நடுங்கி போய்விட்டது உடம்பு. கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வந்தது. என்னுடைய வாழ்வுல ஒரு கனவுதான், ஒரு உயர்ந்த உன்னதமான நிலை, நாராயணனை நோக்கி நான் நகர வேண்டும் என்று நினைத்தேன். அந்த நிலையை நான் அடைந்தேன். என்னுடைய இதயத்துல எப்பவும் இருக்கக்கூடிய ஒரு சக்தி விஷ்ணுமாயன், அந்த மாயோன், அவன் என்றுமே எனக்கு வழி நடத்துகின்றார். அவனை இன்னும் அவனுடைய திருவடி காட்சி, அவருடைய திருநாம காட்சியை நான் ஏங்கி தவித்தேன். அது கிடைப்பதற்கும் ஒரு காரணம் வந்தாங்க. ஆதி அந்தம், இந்த ஆதித்ய பிரபு என்று சொல்லக்கூடிய அற்புதமான சக்தி. அந்த படம் கிடைத்தால் வீட்டிலே பூஜை அறையில் வைத்து அருகம்புல் சாய்த்து வழிபாடு பண்ணுங்கள். அனுமன் என்னுடைய அனுபவத்துல இவன் தொடங்கி இவன் முடித்து வைத்தான் என்பதுதானே பொருத்தம். அதே நேரத்தில் இன்னொன்னு சொல்றேங்க. அர்த்தாசிரம சனி, ஜென்ம சனி, பாத சனி, கண்டக சனி, நாக்கில சனி ஆகிய எத்தனை சனி பகவானுடைய பாதிப்புகள், கெடுபலன்கள் கர்மாவின் காரணமாக நம்மை நெருங்கினாலும் கூட இந்த 2லிருந்து காப்புக்கின்ற ஒரு 2 சக்தி தான். என்னுடைய அனுபவத்தில் 2 என்பதை விட 3 சக்தி மட்டுமே சனி பகவானுடைய பாதிப்புல இருந்து காப்பாற்றக்கூடியது. காஞ்சிபுரத்து வரதன் நம்மை கண்டிப்பாக நமக்காக சனி பகவான் பாதிப்பிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி. அடுத்ததாக பாத்தீங்கன்னா மகா கணபதியை எவன் ஒருவன் அவன் பாதத்தை பிடிக்கின்றானோ சனி பகவானுடைய பாதிப்பு அவனை நெருங்குவதே இல்லை. சனி பகவானுடைய கெடுபான் இவர்களை நெருங்குவதே இல்லை. அடுத்ததா பாத்தீங்கன்னா சனிக்கே விடுதலை தந்தவன் அனுமன், சனி பகவானுக்கே விடுதலை தந்தவன். இலங்கையிலே ராவணனால் சிறை வைக்கப்பட்டு கண்ணீர் நிலையில் இருந்த சனி பகவானுக்கு விடுதலை தந்தவன் அனுமன் தானே. அப்போ இந்த இந்த 3வரையும் வாழ்க்கையில தொடருங்கள். காஞ்சி வரதனை சென்று மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க. நான் சொன்னேன் அல்லவா, மத்திய கைலாஷ், அங்கு ஒரு முறை நீங்க எங்க இருக்கலாம், பக்கத்துல இருக்கிறவங்களும் கேட்காதீங்க. கன்னியாகுமரியில் தொடங்கி காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி இடைப்பட்ட மனிதனுக்கு இல்லையா பிரச்சனை? எத்தனை வேதனைகள், எத்தனை சோதனைகள், எத்தனை ஏமாற்றம். குருவினால் பாதிக்கப்பட்டவரும் அல்லது சீடனால் பாதிக்கப்பட்டவர்களும் ஏதோ ஒரு நிலையில ஏதோ ஒரு காலத்துல யாரால் பாதிக்கப்பட்டாலும் சரி, நீங்க சென்று நிற்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் தான் மத்திய கைலாஷ். முடிந்தால் கந்தாசிரமம் சென்று, கந்தாசிரமத்திலும் இந்த ஆதித்ய பிரபுனுடைய ஆலயம் உண்டு. அதாவது மகா கணபதியும் அனுமனும் இணைந்த ஒரு அற்புதமான ஒரு தோற்றம், வடிவம். இன்று பாருங்கள், உணர்ந்து பாருங்கள், கண்ணீரை காணிக்கையாக செலுத்துங்கள். உங்களால எவ்வளவு துளசி கொண்டு போக முடியுமோ கொண்டு செல்லுங்கள். அற்புதமான ஒரு தேங்காய் மாலையை செலுத்துங்கள், அருகம்புல்லை சாத்துங்கள். அருகம்புல்லையும் துளசியும் இணைத்து ஒரு மாலையாக இவருக்கு சாத்துங்கள். நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையை பெறுவீர்கள். 2026ஆம் ஆண்டு எது எப்படி இருந்தாலும் சரிங்க,
எந்த ராசிக்காரர்கள் எந்த கிரகம் ஒத்துழையாமை செய்தாலும் சரி, கெடுபலனை தர தொடங்கினாலும் சரி, நற்பலனை தந்தாலும் அந்த நற்பலன் தங்குவதற்கு அற்புதமான ஒரு தேவதை தான், தெய்வம் தான் இந்த ஆதித்ய பிரபு என்று சொல்லக்கூடிய இந்த அனுமனும் கணபதியும் இணைந்த அற்புத வடிவம். என்னுடைய அனுபவம் மட்டுமில்லைங்க, நான் சோடி பிரசனத்தில் கண்டதும் வியந்ததும் இதுதான். காசியில் என் நண்பன் சொல்லினார். இன்றும் என்னால் முடிந்த காலகட்டங்களில் நான் சென்று நின்று வணங்குகின்ற இந்த வடிவத்தை, இந்த தெய்வத்தை எப்போ ஒரு படமாக பையில வச்சுக்கிங்க, எப்போ மனமுருக வழிபாடு செய்யுங்க. அனுமன் நினைத்தாலும் அவன் தானே, ஆஞ்சநேயன் நினைத்தாலும் அவன் தானே. எப்படி பாத்தீங்கன்னா சிவசக்தி ஐக்கியம் தான் சொல்லுவேன். சிவசக்தியினுடைய ஐக்கியம் அர்த்தநாரி வடிவம் என்பதை போல இந்த ஆதித்ய பிரபு ஆதி அந்தமும் ஒன்றாக சேர்ந்த அற்புதம். கணபதியை பொறுத்தவரைக்கும் ஒரு வாழ்க்கை நல்ல தொழில் தொடங்க முடியல, ஒரு நல்ல திருமண வாழ்வு அமையல, ஒரு நல்ல பிள்ளைகள் பிறக்கல, எப்படி ஒண்ணு ஒண்ணுமான ஒரு வாழ்க்கையில தடைகள் வரும் பொழுதெல்லாம், விக்கடங்கள் வரும் போதெல்லாம் இந்த கணபதி, மகா கணபதி ஆதி. அதே நேரத்துல அந்தம் என்று சொல்லக்கூடிய முடித்து வைக்கின்ற ஒரு சக்தி அனுமனுக்கு உண்டு. இழந்ததை திரும்ப தரக்கூடிய சக்தி அனுமனுக்கு உண்டு. இரண்டும் உண்டாக சேர்ந்து விட்டால் வாழ்வியல நிம்மதியும் சந்தோஷமும் 2026ஆம் ஆண்டு இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில் அமையும்.